வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் பெங்களூர்ல வச்சு ஏரோ இந்தியா 2025 அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில HAL தாங்கள் தயாரித்த தேஜஸ் MK-1A விமானத்தை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அப்பொழுது HALோட பெவிலியனை பார்வையிட்ட இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் அவர்கள் HALோட அதிகாரிகளிடம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு. அதாவது தனக்கு HAL மீது நம்பிக்கை சுத்தமா இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட தேஜஸ் MK-1 விமானங்களையே இன்னும் HAL சப்ளை செய்து முடிக்கல. தற்போது புதிதாக ஆர்டர் செய்யப்பட்டிருக்க 83 தேஜஸ் MK-1A விமானத்தோட டெலிவரிய HAL நிறுவனம் தற்போது தொடங்கி இருக்கணும். ஆனா அந்த விஷயத்தையும் HAL இன்னும் தொடங்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி HAL என்னால நம்ப முடியும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பினாரு. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சு. அதாவது HALின் விமானம் தயாரிக்கும் திறன் மீது இந்தியன் ஏர் சீஃப் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில HALஐ சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் தங்களால தேஜஸ் MK-1A விமானத்தை குறித்த நேரத்துல சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. தேஜஸ் MK-1A விமானத்தோட கால தாமதத்திற்கு அமெரிக்கா GE F404 இன்ஜினை சரியான நேரத்துல சப்ளை செய்யாததுதான் அப்படின்னு HAL சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில HAL நிறுவனத்திற்கு செக் வைக்கும் விதமா ஒரு தரமான சம்பவத்தை இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இந்தியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்தும் விஷயத்துல ஒரு லேண்ட்மார்க் டிசிஷன் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் HALக்கு என்ன செக் வச்சிருக்காங்க, வரும் காலத்துல இந்தியால விமானங்கள் தயாரிக்கப்படும் விஷயத்துல இந்த விஷயம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா தேஜஸ் விமானங்களை 1980களிலே டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த விமானங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில இணைக்கப்படல. மிகவும் குறைய எண்ணிக்கையிலான தேஜஸ் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இதன் காரணமாக தான் நம்மளால தேஜஸ் விமானங்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல. சில வருடங்களுக்கு முன்னாடி மலேசியாவுக்கு இந்தியா தேஜஸ் விமானங்களை ஏற்றுமதி செய்ய முயலும் பொழுது மலேசியா தேஜஸ் விமானங்களை கருத்தில் கொள்ளல. இதற்கு காரணம் இந்தியா தயாரிச்சிருக்கக்கூடிய விமானத்தை அவங்களே இன்னும் படையில் இணைக்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மலேசியா தேஜஸ் விமானத்தை நம்பி வாங்கும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினாங்க. இந்த தேஜஸ் விமானங்கள் பிரத்யேகமா இந்திய விமானப்படையோட தேவைகளை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட விமானம். குறிப்பா பாகிஸ்தானை தாக்குவதற்காகவே இந்த விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியாவுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் தேவை கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானோட டெப்த் ரொம்பவும் குறைவு. இந்திய எல்லையில இருந்து ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா வெறும் 500 கிலோமீட்டர் பறந்தா போதும் பாகிஸ்தானோட அடுத்த முனைக்கே சென்று தாக்குதலை நடத்த முடியும். அதனால குறைவான தூரத்திற்கு அதிவிரைவா பறக்கக்கூடிய விமானம் தேவை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா இந்த தேஜஸ் விமானங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த விமானங்களை தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-21 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா உருவாக்கி இருக்காங்க. 2032 வருடத்துக்குள் 180 தேஜஸ் MK-1A விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமா 83 தேஜஸ் MK-1A விமானத்திற்கான ஆர்டரை இந்திய விமானப்படை HAL நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் 97 தேஜஸ் MK-1A விமானத்திற்கான ஆர்டரை இந்திய விமானப்படை கொடுக்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்திய விமானப்படை தளபதியின் பேச்சு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது தற்போதைய நிலையில HAL நிறுவனத்தால வெறும் 12 விமானங்களை தான் ஒரு வருடத்துல சப்ளை செய்ய முடியும். ஆனா இந்த எண்ணிக்கைய 2027 வருடத்துக்குள் 30 விமானங்களா மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஆனா HAL நிறுவனத்தால 30 விமானங்களை ஒரு வருடத்துல தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இந்திய விமானப்படை தளபதி என்ன சொல்றாருன்னா, HAL இன்னும் ஒரு மிஷன் மோட்ல வேலை செய்யல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ராணுவம் எப்படி கால நேரம் பார்க்காம வேலை செய்யறாங்களோ
அதே போன்று HALம் வேலை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா விமான தயாரிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா HAL நிறுவனம் இன்னும் பழைய 9 to 5 ஒர்க்கிங் மைண்ட் செட்ல இருக்காங்க. இதன் காரணமாக தான் HAL நிறுவனத்தால சரியான நேரத்துல விமானங்களை சப்ளை செய்ய முடியல. இந்த விஷயத்திற்கு செக் வைப்பதற்கு தான் இந்திய அரசாங்கம் தற்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய அரசாங்கம் ஒரு ஹை லெவல் பேனல் அமைச்சிருக்காங்க. இந்த பேனல்ல HAL சேர்ந்த அதிகாரிகள், இந்திய விமானப்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை சேர்ந்த முக்கியமான நபர்கள் இந்த கமிட்டியில இருக்காங்க. இந்த கமிட்டியோட வேலை என்னன்னா, ஒரு மாதத்துல HAL நிறுவனம் தேஜஸ் MK-1A விமானங்களை தயாரிப்பதுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும். அப்படி அந்த அறிக்கை தாக்கல் செய்த பிறகு HAL நிறுவனத்தோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்துவது குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முக்கியமா தேஜஸ் MK-1A விமான தயாரிப்புல அதிக அளவுல தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்துவதற்கு இந்த விஷயம் வழிவகுக்கும். அதாவது தற்போது HAL நிறுவனம் விமான தயாரிப்புல தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க மாட்டுக்கிறாங்க. இந்த கமிட்டியோட பிரதான நோக்கமே HAL உதவியோடு தனியார் நிறுவனங்களை கொண்டு விமானங்களை தயாரிப்பது குறித்தான சாத்திய கூறுகளை ஆராய்வதுதான். இன்னும் கூடிய விரைவில் 97 தேஜஸ் MK-1A விமானத்திற்கான ஆர்டரை விமானப்படை HAL நிறுவனத்திற்கு வழங்க போறாங்க. இந்த 97 விமானங்களை தனியார் நிறுவனங்களை கொண்டு தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது விமான தயாரிக்கும் விஷயத்துல HAL மட்டுமே ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மாற்றி அமைத்து தனியார் நிறுவனங்களை கொண்டு விமானங்களை தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்திய விமானப்படையில குறைந்து வரும் விமானங்களின் எண்ணிக்கையை இந்தியாவால அதிகரிக்க முடியும். இந்தியா, சைனா மற்றும் பாகிஸ்தான ஒரு 2 ஃப்ரண்ட் வார்ல சமாளிக்கணும்னா குறைந்தது 42 ஸ்குவாட்ரான் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்தியாவுக்கு தேவை. ஆனா தற்போது இந்தியாவிடம் 31 ஸ்குவாட்ரன் விமானங்கள் தான் இருக்குது. இதன் காரணமாக தான் இந்தியன் ஏர் சீஃப் HAL நிறுவனத்தை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. 2021ல 48,000 கோடி ரூபாய் மதிப்புல 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு இந்திய விமானப்படை HALக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க. ஆனா இந்திய விமானப்படை எதிர்பார்த்த மாதிரி HAL விமானங்களை சப்ளை செய்யல. HAL தற்போது அமெரிக்காவோட இன்ஜின் டிலே தான் விமானத்தை சப்ளை செய்வதுல பிரச்சனையா இருப்பதா சொல்றாங்க. ஆனா விமானத்தோட மற்ற விஷயங்கள் தற்போது தயார் நிலையில இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அதாவது வெறுமன இன்ஜின் மட்டும் பிரச்சனைனா விமானத்தோட மற்ற விஷயங்களை தயாரித்து முடித்து வச்சிருக்கலாம். இன்ஜின் வந்த உடனே விமான இன்ஜினை பொருத்தி விமானத்தோட சோதனையை நடத்த முடியும். ஆனா விமானத்தை தயாரிக்கக்கூடிய அசம்பிளி லைன்லயே HAL பல பிரச்சனைகளை சந்தித்து வர்றாங்க. இதன் காரணமாக தான் HALனால சரியான நேரத்துல விமானங்களை சப்ளை செய்ய முடியல. தற்போது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்க இந்த கமிட்டி HALால ஏன் சரியான நேரத்துல விமானங்களை சப்ளை செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடித்து இந்திய அரசாங்கத்திற்கு என்ன மாதிரியான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்வாங்க. அதுல மிகவும் முக்கியமானது தனியார் நிறுவனங்களை கொண்டு தேஜஸ் MK-1A விமானங்களை தயாரிப்பதுதான். குறிப்பா HAL நிறுவனத்திடம் நாசிக்ல ஒரு விமான தயாரிப்பு ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த ஃபெசிலிட்டிய இந்திய தனியார் நிறுவனங்களுக்கு முதற்கட்டமா லீஸ்ல கொடுப்பாங்க. அதற்கு பிறகு HAL தனியார் நிறுவனங்களை சேர்ந்த ஒர்க் போர்ஸுக்கு விமான தயாரிப்பு குறித்தான பயிற்சிகளை கொடுத்து விமான தயாரிப்பை தொடங்கியவுடன் அந்த ஃபெசிலிட்டியோட முழு கட்டுப்பாடும் தனியார் நிறுவனங்களுக்கு போகும். தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு அடுத்து ஆம்கா விமான தயாரிப்பிலையும் HAL நிறுவனத்தோட நாசிக் ஃபெசிலிட்டிய பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அதாவது தேஜஸ் MK-1A விமான தயாரிப்புல டாடா, L&T போன்ற நிறுவனங்கள் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அமெரிக்கால தனியார் நிறுவனங்கள் விமானங்களை தயாரிக்கிறாங்களோ அதே போன்று இந்திய தனியார் நிறுவனங்கள் விமானங்களை தயாரிக்கும் பொழுது இந்தியாவுடைய விமான தயாரிப்பு விரைவுபடுத்தப்படும்.
இதனால 2032வது வருடத்துக்குள் 180 தேஜஸ் MK-1A விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-2 AMCA போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் இந்தியாவால அதிவிரைவா தயாரித்து படையில் இணைக்க முடியும். இந்த விஷயம் வரும் காலத்துல இந்தியாவோட விமான தயாரிக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்தியாவுக்கு தங்களுடைய விமானங்களை விற்பனை செய்வதற்கு கடுமையா போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மட்டும் தன்னோட உள்நாட்டு விமான தயாரிப்பை வேகப்படுத்தாம அமெரிக்கா இல்லன்னா ரஷ்யாவிடம் இருந்து விமானங்களை வாங்கினாங்கன்னா இது ஒரு வரலாற்று பிழையா இருக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா, UK, பிரான்ஸ் போன்ற உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள்ல இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் இன்ஜினியர்ஸ் தான் வேலை செய்யறாங்க. அவங்க தான் பல அதிநவீன தொழில்நுட்பங்களை அமெரிக்கா, UK போன்ற நாடுகளுக்கு டெவலப் செய்து கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்தியாவால சொந்தமா விமானங்களை இந்தியால தயாரிக்க முடியாது? சமீபத்துல டாடா நிறுவனம் ஏர்பஸ் நிறுவனத்தோடு இணைந்து C295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட இந்தியால தயாரிக்கிறாங்க. அதனால இந்தியாவால விமானங்களை தயாரிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வெறுமன அரசு நிறுவனங்களை மட்டும் நம்பிட்டு இருந்தா இந்தியாவால விமான தயாரிப்புல வளர்ச்சி அடையவே முடியாது. மிகப்பெரிய அளவுல தனியார் நிறுவனங்களோட பங்களிப்பு இந்தியன் ஏரோநாட்டிக்கல் செக்டார்ல தேவை. அந்த விஷயத்தை கொண்டு வருவதற்கு தான் தற்போது இந்திய அரசாங்கம் இந்த கமிட்டிய அமைச்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் தற்போது இந்திய அரசாங்கம் எடுத்திருக்க முடிவு ஒரு சரியான முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி DRDO நிறுவனத்தை இதே போன்றுதான் முற்றிலும் மாற்றி அமைச்சாங்க. தற்போது DRDO நிறுவனம் தங்களோட ப்ராஜெக்ட்ஸ அதிவிரைவா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று HAL நிறுவனத்தையும் தற்போது மாற்றி அமைச்சாங்கன்னா வரும் காலத்துல இந்திய விமானப்படைக்கு மட்டும் விமானங்களை தயாரித்து கொடுக்காம உலகின் பல நாடுகளுக்கு இந்தியாவால விமானங்களை ஏற்றுமதி கூட செய்ய முடியும். இந்த கமிட்டியை அமைச்சிருப்பதன் மூலம் இந்தியன் ஏர் சீஃபோட கவலைகளை புரிந்து அரசாங்கம் செயல்படுவது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால வரும் காலத்துல இந்தியா மிகப்பெரிய அளவுல ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சொந்தமா உள்நாட்டிலே தயாரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் அமைச்சிருக்க இந்த கமிட்டி மூலமா இந்தியாவோட விமான தயாரிப்பு வேகம் எடுக்குமா, வேகம் எடுக்காதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.